ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது கரூரில் ஜெபம் மற்றும் சுவிசேஷ முகாம் நாள் மார்ச் 13-14 புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நேரம் காலை 10 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் பாக்கியராஜ் திருமண மண்டபம், A1 தியேட்டர் பின்புறம், வெங்கவேடு, கரூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தருக்காக செயல்படுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683. தேவனுக்காய் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு ஓர் நற்செய்தி. நமது கெத்செமனே வளாகத்தில் ஊழியர் பயிற்சி முகாம் வருகிற மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணி முதல் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2 மணி வரை ஊழியர் பயிற்சி நடைபெற உள்ளது. இடம் கெத்செமனே வளாகம், விருதுநகர். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஊழியம் செய்யும் வாஞ்சியோடு இருக்கலாம். தேவனுக்காய் செயல்பட வாஞ்சியோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த ஊழியர் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய 8838402959. வாருங்கள், நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்மால் இயன்றதை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஈரோடு, சேலம், திருமண்டலம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்மீட்சி கூட்டங்கள். நாள் மார்ச் மாதம் 22, 23, 24 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683. கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள். ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா?
ரொம்ப சோர்வோட களைப்போட பாஸ்டரை பார்க்க வந்தான் ஜான். பாஸ்டரை பார்த்து ஜான் சொன்னான், என்ன பாஸ்டர் வாழ்க்கை இது, எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டம் சோதனையுமா இருக்குது, என் வாழ்க்கை ஃபுல்லாக எப்போவுமே அப்படி சந்தோஷமாகவே இருந்துட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜான் அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம். உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், உட்காரு ஜான், நம்ம ரிலாக்ஸாக ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாராம். உடனே அந்த பாஸ்டர் கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு ட்ரேல 3 கப்பை எடுத்துட்டு வந்து ஜான் கிட்ட நீட்டினாராம். உடனே அதை பார்த்து ஜான் கேட்டான், என்ன பாஸ்டர் இது, ஒரு கப்பில் ஜீனி, ஒரு கப்பில் காஃபி பவுடர், இன்னொரு கப்பில் பால்னு இப்படி தனித்தனியாக கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் கலந்தாதானே நான் காஃபி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜான் அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம். உடனே ஜான் கிட்ட அந்த பாஸ்டர் சொன்னாராம், இதே போல தான் ஜான், நம்மளுடைய வாழ்க்கையிலே சரி, சோர்வுகள், சந்தோஷங்கள், பிரச்சனைகள்னு எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. உன்னோட வாழ்க்கையில எப்போல்லாம் உனக்கு போராட்டங்கள் வருதோ அப்பெல்லாம் நீ முழங்கால் படிட்டு ஏசப்பாவை நோக்கி, ஏசப்பா இந்த போராட்டங்கள்ல இருந்து வெளிவரதுக்கு எனக்கு பலனை தாங்கன்னு அவரை நோக்கி கேளு. உன்னோட வாழ்க்கையில எப்போல்லாம் சந்தோஷங்கள் வருதோ அப்பெல்லாம் நீ முழங்கால் படிட்டு ஏசப்பாவை நோக்கி நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாராம். என்னங்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்களும் இனிமேல் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தானே, சந்தோஷமா இருந்தானே, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நீங்க ரெடி தானே? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவங்க தான் மதர் தெரசா. இவங்க ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனாங்களாம். அங்க 8 குழந்தைகள் பசியோட இருந்தாங்களாம். அவங்க 4 நாளா சாப்பிடலன்னு சொன்னாங்களாம். உடனே மதர் தெரசா தன்னிடம் இருந்த அரிசி, பருப்பு, சில பலசர ஜாமான்களை எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தாங்களாம். இதெல்லாம் அந்த வீட்டோட தாய் வாங்கிட்டு அதை பாதியா பிரிச்சு தன்னோட பிள்ளைங்களுக்கு பாதியையும் மிச்ச பாதியை எடுத்து பசியோட பட்டினியோட இருக்க மிச்ச குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மதர் தெரசாக்கு ஒரே ஆச்சரியமா இருந்ததாம். தன்னிடம் இருந்த கஷ்டத்திலையும் மித்தவங்களோட கஷ்டத்தை நினைச்சு பார்த்து அந்த தாயார பாராட்டினாங்களாம். இதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் மித்தவங்களுக்கும் உதவி செஞ்சு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைய வாழுங்க. எத்தனையோ செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா கேட்கிற ஒவ்வொரு செய்தியும், நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு துடிப்போடு, ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களினால அந்த எழுப்புதலை காணணும், என்னுடைய திருச்சபையில் அந்த எழுப்புதலை காண செய்ய மாட்டீரோ, நான் வழிநடத்துகிற சிறுவர்கள் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில அந்த எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்காதோ என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. அன்று வாலிபன் ஜெபித்தான், ஆண்டவரை மறுபடியும் செய்யும், do it again Lord, do it again. அமெரிக்க தேசத்திலே 1940 ஆண்டில் எட்வின் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவருக்கு கீழே நிறைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களாம். அப்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு ஆவிக்குரிய சுற்றுலா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் ஒரு இடத்த பார்க்க போகிறாங்க. அந்த இடத்த போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அறைகளையாக பார்க்குறாங்க. ஒவ்வொரு அறைகளையாக பார்க்கும் பொழுது அங்கே நடக்கிற காரியங்கள், இது அவர் பயன்படுத்தின லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரியை காமிக்கிறாங்க. அங்கே நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இது இவருடைய பெட்ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு அறையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவருடைய பெட்டுக்கு அருகாமையில் 2 முழங்கால் தடம் பதிக்கப்பட்டிருந்ததை பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த போதகர் அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்டெல்லாம் சொன்னார், இது ஒரு ஆவிக்குரிய மனிதன், இந்த இடத்துல அவர் தங்கி இருந்தார், இப்போ இந்த இடத்த நம்ம சுற்றுலா இடமா நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா மாணவர்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பஸ்ஸில் ஏறிட்டு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்க்கும்போதுல ஒரு நபரை மட்டும் காணும். அப்போ அந்த ஒரு நபர் காணுனதும் அந்த எட்வின் பாஸ்டர் மறுபடியும் இறங்கி அந்த அறையை ஃபுல்லாக, அந்த இடம் ஃபுல்லாக பார்க்குறாரு. அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த இடத்த ஃபுல்லாக மறுபடியும் யார் மிஸ் பண்ணிட்டோம், அவங்கள மறுபடியும் நம்ம பஸ்ஸில் ஏற்றணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போது அவர் பாதம் படிந்திருந்த, அந்த முழங்கால் படம் படிந்திருந்த அந்த இடத்துல அந்த பைபிள் காலேஜில் படிக்கும்படி வந்திருந்த ஒரு ஸ்டூடெண்ட் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாராம். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின் லார்ட், அண்ட் வுட் யூ டூ இட் அகெயின் வித் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் செய்ய மாட்டீரோ, மறுபடியும் செய்ய மாட்டீரோ, என்னை கொண்டு மறுபடியும் செய்ய மாட்டீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அதுதான் ஜான் வெஸ்லி அவங்க வாழ்ந்த வீடு. அவர் வாழ்ந்த அந்த வீட்டில் ஒரு செட் ஆஃப் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்வையிடும்படி ஒரு போதகர் வந்திருக்கிறார். அவர் உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதன். அவர் தங்கியிருந்த அந்த பெட்ரூமில், அவர் படுக்கைக்கு அறையில் அவர் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய முழங்கால்கள் காய்ந்து போய் அவருடைய தோள்கள் அந்த தரையில் பதிந்து ஒரு குழியே என்ன செஞ்சிருச்சு, உண்டாயிருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு தேவ மனிதர், அந்த சுற்றுலா இடத்தை பார்வையிட வந்த மனிதர் அழுது ஜெபிக்கிறாராம். அன்று ஒரு நாள் ஜான் வெஸ்லியை கொண்டு தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிட முடியுமானால் இன்று என்னையும் கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எழுப்புதலின் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு துடிப்போடு, ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களினால் அந்த எழுப்புதலை காணணும், என்னுடைய திருச்சபையில் அந்த எழுப்புதலை காண செய்ய மாட்டீரோ, நான் வழிநடத்துகிற சிறுவர்கள் மத்தியில் வாலிபர்கள் மத்தியில் அந்த எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்காதோ என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. அன்று வாலிபன் ஜெபித்தான், ஆண்டவரை மறுபடியும் செய்யும். என்றோ ஒரு நாள் நடந்த எழுப்புதல் இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு என்ன கொண்டு செய்யும், என்னை கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தாரு. அதுதான் யார் அப்படின்னு சொன்னால், உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த பில்லி கிரஹாம் என்ற தேவ மனிதர். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட தேவ மனிதர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டோடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். எத்தனையோ செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் கேட்குற ஒவ்வொரு செய்தியும், நம்ம கொடுக்குற ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய இருதயத்தை அசைச்சு அந்த செய்தி மற்றவங்க முன்னாடி நம்ம பேசப்படும் பொழுது அது அநேகருடைய இருதயங்களை நிச்சயமாகவே உடைக்கும். எந்த ஒரு செய்தியும் தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது முதலாவது ஆண்டவரை என்ன மாற்றும் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தின்ல அந்த ஆழத்தில் வருகிற அந்த விண்ணப்பமாக மாறணும். இந்த தேவ மனிதர் அப்படியாக ஜெபித்தார். டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின். என்ன கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மற்றவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த மாற்றம் என்னிலே துவங்கட்டும், என்னிலே எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே தொடங்கும் பொழுது நிச்சயமாகவே அது நம்ம இருக்கிற கிராமம், நம்ம இருக்கிற பட்டணம், நம்ம இருக்கிற தேசத்தை பற்றி பிடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. என் பேர் பியூலா எலிசபெத். நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போறேன். டைட்டில் ஜோனாவும் பெரிய மீனும். பாத்தீங்கன்னா ஜோனா தேவன் கிட்ட பிரேயர் பண்ணாரு. தேவன் நீ நினைவுக்கு போ, எல்லாரும் தப்பு பண்றாங்க, என்னை பத்தி சொல்லுன்னு சொன்னாரு. ஜோனா காட் கிட்ட பிரேயர் பண்றாங்க. காட் என்ன சொன்னாரு, நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லும் போது காட் கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா தர்ஷீஷுக்கு போனாரு. அப்புறம் என்னாச்சு, தர்ஷீஷுக்கு போனாரு, கப்பல்ல போனாரு. கப்பல்ல போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் நல்லா புயல் அடிச்சிட்டு மழை பெய்ஞ்சிச்சு. அவர் நல்லா தூங்கி நிற்கிறாரு. அப்புறம் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா போட ஆரம்பிச்சாங்க. அப்பவும் நிக்கல. அப்புறம் எனக்கு இது சீட்ல எழுதி குளிக்க போட்டு பார்த்தாங்க யாரு காட் கிட்ட போய் சொல்றாங்கன்னு. அப்புறம் ஜோனா நேம் வந்துச்சு. ஜோனா நேம் உடனே அப்புறம் என்ன போடுங்க அவரு சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா புயல்லாம் நின்னுச்சு. அப்புறம் பெரிய மீன் அவனை முழுங்கிடுச்சு. முழுங்கிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா காட் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, 3 நாளா பிரேயர் பண்ணும் போது அந்த மீன் கரையில துப்பிடுச்சு. நீவேக்கு கரையில துப்பிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா நினிவே மக்களுக்கு காட் யாருன்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப பொய்ன்னு நச்சினாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, சாரி ஜீசஸ், நான் இப்படி பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பிரியமா இருந்து கர்த்தருக்கு பிரேயர் பண்ணி அவங்களோட தப்பெல்லாம் கர்த்தர்கிட்ட சொன்னாரு.
அப்புறம் கர்த்தர் அவங்கள மன்னிச்சாரு. தேங்க்யூ. இயேசுவின் செல்லங்கள். கர்த்தர் என் மைக்கோவாய் இருக்கிறார். நான் உன் தாச்சல் நடுகிய அவர் என்னை புல்லுமத்தின் அவர்ந்த தமையில் கொண்டு படுகிறார். அவர்ந்த நாத்துமாய் பேச்சு இந்நாமத்தை மீண்டும் நீனாய் நடத்துகிறார். நான் உன் மறையில் பள்ளத்தாக்கினாலும் பொல்லாக்கு பயப்படுறேன். தேவரின் என்னோரோ இருக்கிறேன். உம்மது கோடும் உம்மத்தடியும் என்ன தேஜம் என்ன சத்தர்கள் இந்நமையாய்த்தி என் தலையை ஏந்தி நான் அபச செய்தி என் பாத்திரம் நிரம்பி வருது. என் ஜீவனால் நான் நம்பிக்கையும் இழந்திடும். கர்த்தர் நீத்தே நீனாய் நீத்தப்பேன். ஆமென். இயேசுவின் செல்லங்கள். களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உன் பேரன்பு உயிரினு மேலானது. மேலானது உன் பேரன்பு உயிரினு மேலானது. உதடுகள் துடிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. சின்ன ஒரு நல்ல ஒரு பழக்கம் யோசேப்பிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது 20வது வசனத்துல அவன் இப்படி என்னன்னு போட்டிருக்கு, சிந்தித்து கொண்டிருக்கையில். பொதுவா நமக்கு கோபம் வந்துருச்சுன்னா சிந்திப்போமா செயல்படுவோமா? டக்குன்னு கொட்டிடுவோம், வார்த்தையை சப்புன்னு அரைஞ்சிருவோம். இதுதான் நம்ம ஹேபிட். உடனடிய செயல் தான் ஆக்ஷன் ஹீரோன்னு நினைப்பு நமக்கு இல்லை. ஆனா இங்க பாக்குறோம், அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில். இந்த சிந்திப்பதற்கு ஒருவேளை நியமித்தாச்சு, ரொம்ப பிரியமா பேசி ஒரு நல்ல ஒரு அன்புல வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இப்படி ஒரு தவறு என்று தெரிந்தவுடன் பெரிய ஒரு வேதனை தான் யோசேப்பு கொடுத்திருக்கும். கோபத்தை கூட உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவருக்கு இருந்த அந்த ஸ்ட்ரென்த் என்ன? செயல்படாமல், உடனடியாய் பேசிவிடாமல், உடனடியாய் யார்கிட்ட குறித்து அதை குறித்து கோபமாய் பேசிவிடாமல் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில், அந்த சிந்திக்கிற நேரத்துல தான் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, அந்த செயல்படாம உடனே பேசிடாம அதுக்கு ஏதோ ஒரு செய்யறார், ஜெபிக்கிறார், ஏதோ செய்து அந்த ஒரு டைம் அப்படியே பாஸ் பண்ணுகிறார். அதுலதான் அவருடைய பலன் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், யார் மேலேயாவது கோபம் வருதா, யாருடைய குறை வருகிறதா, உடனே அதை குறித்து பேசாம, டிஸ்கஸ் பண்ணாம, அதை குறித்து ஒரு டைம் கேப் விட்டுறணும். கோபப்படுவதற்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி வசனத்தில் எழுதியிருக்கு, தாமதிக்கணும்னு இருக்கு. எப்படி என்ன செய்யணுமா? ஆமா, யாக்கோபுல தள்ளி போடணும். ஒரு கோபம்னு சில நேரத்தில் இருக்கும், கோபமாய் ஒருத்தங்களை கண்டிக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். அதை தள்ளி போட்டு யோசிச்சு ஜெபித்து ரொம்ப யோசிச்சுதான் ஒருவேளை ஒரு கோபமா பேச வேண்டிய சூழ்நிலை வந்து அதுல அவ்வளோ டைம் எடுக்கணும். ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, யோசேப்பை போல நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்க வேண்டும்.
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லித்தர வந்திருக்கேன். பாட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? பாட்டு கற்றுக்கலாமா? சரி, பாட்டு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்க போகிறேன். கிரிக்கெட்னு சொன்னோன்னே உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும்? ஒரு தம்பி சொல்கிறான் சச்சின் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டான். வெரி குட். இன்னொரு கேள்வி, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரர் யார் கேட்டால் யாரை சொல்லுவீங்க? வெரி குட், பில்கேட்ஸ். கரெக்ட் தானா? பில்கேட்ஸ்ன்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? இப்போ அவங்கள பற்றி தான் நம்ம பாட்டு படிக்க போகிறோம், சரியா? சச்சினுக்கு ஃப்ரெண்டு யாரு? நீயும் நானுமா சொல்லு. அந்த பில்கேட்ஸுக்கு ஃப்ரெண்டு யாரு? நீயும் நானுமா சொல்லு. சின்னவனுக்கு சின்ன ஃப்ரெண்டு, பெரியவருக்கு பெரிய ஃப்ரெண்டு. சின்னவனுக்கு சின்ன ஃப்ரெண்டு, பெரியவருக்கு பெரிய ஃப்ரெண்டு. ஏசு ராஜாவுக்கு ஃப்ரெண்டு யாரு? நீயும் நானும் தான் சொல்லு. ஏசு ராஜாவுக்கு ஃப்ரெண்டு யாரு? நீயும் நானும் தான் சொல்லு. சின்னவருக்கு பெரிய ஃப்ரெண்டு, நம்மை பெரியவராக மாற்றும் ஃப்ரெண்டு. சின்னவனுக்கு பெரிய ஃப்ரெண்டு, நம்மை பெரியவனாக மாற்றும் ஃப்ரெண்டு. பாட்டு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? சச்சினுக்கு ஃப்ரெண்டு யாரு? நீயும் நானும்மா சொல்லு. அந்த பில்கேட்ஸுக்கு ஃப்ரெண்டு யாரு? நீயும் நானும்மா சொல்லு. சின்னவனுக்கு சின்ன ஃப்ரெண்டு, பெரியவருக்கு பெரிய ஃப்ரெண்டு. சின்னவனுக்கு சின்ன ஃப்ரெண்டு, பெரியவருக்கு பெரிய ஃப்ரெண்டு. ஏசு ராஜாவுக்கு ஃப்ரெண்டு யாரு? நீயும் நானும் தான் சொல்லு. ஏசு ராஜாவுக்கு ஃப்ரெண்டு யாரு? நீயும் நானும் தான் சொல்லு. சின்னவனுக்கு பெரிய ஃப்ரெண்டு, நம்மை பெரியவனாக மாற்றும் ஃப்ரெண்டு. சின்னவனுக்கு பெரிய ஃப்ரெண்டு, நம்மை பெரியவராக மாற்றும் ஃப்ரெண்டு. ஏசப்பா பிடிச்சுக்கோங்க, நீங்களும் பெரியவங்களா வாங்க. தேங்க்யூ. தோல்வி அணிந்து விட்டோம் என்று துவண்டு அழுது கொண்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? அந்த தோல்வியிலிருந்து மாறுவதற்கு நாம் ஏதாயிலும் செய்ய வேண்டும், செய்ய தொடங்க வேண்டும். ஒருவேளை வெற்றி நமதாக்கி கொள்வதற்கு ஒரு சிறிய தொடக்கம், அந்த வெற்றி அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி யோசித்து அதை செய்ய தொடங்க வேண்டும். பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நீ இதை செய்யவே வேண்டாம் அப்படி சொல்ல மாட்டான். நீ செய், ஆனால் கொஞ்சம் பிந்தி செய்ய, கொஞ்சம் டயர்டாக இருக்கே, கொஞ்சம் தூக்கமாக இருக்குல்ல, தூங்கிட்டு செய்ய வேண்டியதானே. இப்படி நம்மளை ஏமாற்றுகிறவனாக இருக்கான் நயவஞ்சகவன். அவன் பொய்யன். நம்ம ஏமாற்றி எத்தனை வாழ்நாட்கள் நம் கழிந்து விட்டது. என்ன கேட்டாங்க, விசுவாசமே எப்போ வரும்? முதல்ல பைபிள் வாசிக்க தொடங்குங்க. பைபிள் வாசிக்க தொடங்கினவன் அவன் ஜெபிக்க தொடங்கிடுவான். ஜெபிக்க தொடங்கினவன் ஊழியம் செய்ய தொடங்கிடுவான். ஊழியம் செய்ய தொடங்கிட்டா ஆண்டவரும் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். உங்கள் மூலியமா அற்புத அடையாளங்களை செய்ய தொடங்கிடுவாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் நீ தொடங்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை என்னோடு கூட பேசினார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்வதற்கு ஆசைதான். ஆனால் நம்முடைய மனதில் நாளைக்கு இருந்து செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம், அடுத்த மாதம் இருந்து செய்வோம், இல்லை புது வருஷத்துலேருந்து செய்வோம், புது மாதத்துலேருந்து செய்வோம், தள்ளி கொண்டே போகிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் தொடங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எதை தொடங்குவதற்கு நம்மளால் முடியுமோ அதை தொடங்க வேண்டும். வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, அற்பமான ஆரம்பம். சின்ன ஆரம்பமாக இருக்கலாம், அதை நீங்கள் செய்ய தொடங்க வேண்டும். பாருங்கள், இப்பொழுதும் நம்முடைய ஒரு பரீட்சையில் நாம் தோல்வி அடைகிறோம். தோல்வி அடைந்து விட்டோம் என்று துவண்டு அழுது கொண்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? அந்த தோல்வியிலிருந்து மாறுவதற்கு நாம் ஏதாயிலும் செய்ய வேண்டும், செய்ய தொடங்க வேண்டும். ஒருவேளை வெற்றி நமதாக்கி கொள்வதற்கு ஒரு சிறிய தொடக்கம், அந்த வெற்றி அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி யோசித்து அதை செய்ய தொடங்க வேண்டும்.
அதில் தான் அந்த தொடக்கத்திலே ஆண்டவரோடு கூட உதவி செய்வதற்கு நமக்கு ஆண்டவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். நாம் ஜெபித்து தொடங்க ஆரம்பித்து விட வேண்டும். பாருங்கள், இந்த செய்தி கேட்டு நீங்கள் இன்றைக்கி நல்ல பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி வாசிக்க தொடங்கணும்னு சொல்லி விரும்பியிருப்பீங்க. ஆனால் வாசித்தீங்களா? இல்லவே இல்லை. ஜெபிக்க தொடங்கணும்னு சொல்லி எல்லாரும் யோசிப்போம். ஆனால் இன்றைக்கு வேணால் அப்புறமேட்டு ஜெபிப்போம். ஒருவேளை காலை எழுந்திரிச்ச உடனே ஜெபிக்கணும்னு சொல்லி உங்களுடைய மனதில் ஆசை இருக்கும். நம்ம இதை பல்லு விளக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம், இல்லை குளிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம், இல்லை சாப்பிட்ட உடனே ஜெபம் பண்ணிடுவோம். பாருங்கள், போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நீ இதை செய்யவே வேண்டாம் அப்படி சொல்ல மாட்டான். நீ செய், ஆனால் கொஞ்சம் பிந்தி செய்ய, கொஞ்சம் டயர்டாக இருக்கியே, கொஞ்சம் தூக்கமாக இருக்குல்ல, தூங்கிட்டு செய்ய வேண்டியதானே. இப்படி நம்மளை ஏமாற்றுகிறவனாக இருக்கான், நயவஞ்சகவன், அவன் பொய்யன். நம்ம ஏமாற்றி எத்தனை வாழ்நாட்கள் நம் கழிந்து விட்டது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை, நாம் நினைத்த வெற்றியை அடைய முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தொடக்க வேண்டும், அது இன்றைக்கே செய்ய தொடங்க வேண்டும். பாருங்கள், அதிக மார்க் எடுக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி விரும்புகிற வாலிப தம்பி தங்கச்சிகள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஆலோசனை, நீ மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் நல்லது தான், ஆனால் அந்த ஆசையை அடைவதற்கு நீ இன்றைக்கி என்ன செய்யணும்? நான் சொல்லுவேன், குறிப்பிட்ட டைம் ஒதுக்குங்க. இப்போ சாயங்காலத்தில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் படிக்கணும்னு சொல்லி ஒரு பொருதனம் பண்ணுங்க, ஒரு இலக்கு வைங்க. அந்த 6 மணிக்கு நீங்கள் செய்ய தொடங்கிடணும். நீ படிக்கிறோ இல்லையோ, முதல்ல படிக்கிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துல உட்காந்துடணுங்க. நான் அவங்களுக்கு சொல்கிற ஆலோசனைகள்லாம், இப்போ தமிழ் பாடம் எடுக்கிறியா, சும்மா படமாவது பாரு, அங்கே அப்படியே வாசிக்கிட்டே வா. முதல்ல பாடம் திருக்குறள். நான் அந்த காலத்தில் திருக்குறள் படிக்க ஆரம்பிக்கிறது, யாரோ ஒருத்தர் மரத்தடியில் பொழுது போகாமல் அவர் வாட்டுக்கு ஒரு திருக்குறளை அநேகத்தை எழுதி வச்சிட்டாரு. இன்றைக்கி நான் அதை படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுனா தான் பாஸ் போடுறாங்க. கொஞ்சம் அவரை கொஞ்சம் மேலே கோபம் தான் எனக்கு வரும் திருவள்ளுவர் மேலே. பரவாயில்ல, அப்படி பார்க்க வேண்டியது. தமிழ் பாடத்தில் ஃபஸ்ட்டு இருந்து கடைசி பக்கத்தை படம் பார்க்குறது மாதிரியே பார்க்கணும். அங்கங்கே ஏதாவது ஒன்று பிடிச்ச வார்த்தை இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணணும், வைக்கணும். அடுத்து ஆங்கிலத்தை எடுக்கணும், அப்படியே சும்மா பார்க்கணும், வைக்கணும். 2 மணி நேரம் சும்மா உட்கார தொடங்கணுங்க. நீங்கள் முதல்ல படிக்கிற இடத்துல உட்காரணும். நீ அங்கே தான் வெற்றி ஆரம்பிக்கிறது. அந்த சின்ன தொடக்கம் இருக்குது பாருங்கள். எதையாவது நீ இருக்கிற பாடத்தில் இருக்கிறத பார்த்தாவது நீ எழுத தொடங்கணும். இதெல்லாம் வெற்றிக்குரிய சின்ன சின்ன படிகள், வெற்றிக்கான படிகள். எடுத்த உடனே பெரிய மேலே ஏறிட முடியாது, ஒவ்வொரு படியாக நம்ம ஏறணும். நீ முதல்ல வெற்றி அடைன்னு நினச்சிட்டியா, முதல்ல படிக்க தொடங்கணும். படிக்கிறதுக்கு நேரம் கண்டுபிடிக்கணும். அதில் ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்க வேண்டியதான், ஜெபம் பண்ணிட்டு முடிக்க வேண்டியதான். இந்த ஒரு தொடக்கம் இருந்தாலே போதுங்க. கட்டாயம் ஆண்டவர் மகிமையான காரியத்தை, வெற்றி நீ அடைகிற, நீ விரும்புகிற வெற்றி நீ அடைந்து விடலாம். இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும்? நம்ம முதல்ல இனி கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல தீர்மானிக்கணும். அந்த தீர்மானத்தின்படி நடக்க தொடங்கணும். அடுத்து என்ன செய்யணும்? ஜெபித்து ஆண்டவர் உங்களுக்கு மனசில் அநேக ஆலோசனைகளை சொல்லி கொடுப்பார். அதை நீ செய்ய தொடங்கணும். பாருங்கள், எல்லாவற்றிலும் இப்போ வியாதி இருக்குது, நாளைக்கு போகலாம், அப்புறமேட்டு போகலாம், அடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லிகிட்டே இருக்குமா? அந்த வியாதியிலிருந்து சுகம் வருவதற்கு நீ ஏதாயிலும் செய்ய தொடங்கணுங்க. இப்போ நாகமான் குஷ்டரோகி இருக்கிறான், அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. ஆமாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க முடியுமா? ஐயோ எனக்கு குஷ்டம் வந்துருச்சு, நான் ஏன் தான் எனக்கு இந்த குஷ்டம் வந்துச்சோ, இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை ஆகாது, எனக்கு ரொம்ப அசிங்கம், இப்படி கவலைப்பட்டு ஒரு இடத்துல அழுதுகிட்டே இருந்தால் என்னச்சு? அதற்கான ஒருவேளை சுகத்தை பெறுவதற்கு நாம் ஏதாயிலும் முயற்சி செய்ய வேண்டும். அங்கே ஒரு செய்தி வருகிறது, இந்த தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் என்ற ஒரு சிறு பிள்ளையின் மீது மூலியமாக ஒரு செய்தி வருகிறது. அவன் செய்கிறத பாருங்க. முதல்ல அவன் புறப்பட்டு போய் அந்த தீர்க்கதரிசியை பார்க்கிறான். அந்த தீர்க்கதரிசி அந்த வியாதிகள்லேருந்து சுகம் பெறுவதற்கு யோர்தானில் 7 முறை முங்கணும்னு சொல்கிறார். இதை நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படிய தொடங்கணும். அந்த தொடக்கத்தில் தாங்க அற்புதமே இருக்குது. நாகமான் பாருங்க, கோபம் அடைகிறான். எங்கள் ஊரில் குளம் இல்லைன்னா நான் இங்கே வந்து குளிக்க சொல்கிறேன், அப்படிலாம் குழம்புறான். அவன் கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்கிறான், எப்பா பெரிய கடினமான காரியமா, சின்ன காரியம் தானே, செஞ்சுதான் அண்ணன், அவ்வளோதானங்க. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெறணுங்கிறதுக்கு நம்ம சிறிய முயற்சி இருந்தால் போதுங்க.
ஆண்டவர் அந்த அற்புதத்தை அடையும்படி ஆண்டவர் உதவி செய்வார். நாம் செய்ய வேண்டியது சின்ன தொடக்கம் தாங்க. மீதி காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். பாருங்க, கை சும்மின ஒரு வியாதிசன் வந்து ஆண்டவரை சந்திக்கிறான். அவன்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரு சின்ன அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? உன் கையை நீட்ட சொல்றார். இவ்வளவுதாங்க, நீட்டணுங்க. நீ அந்த கீழ்ப்படியை தொடங்கிட்டேன்னா அங்கே அற்புதம் வந்துடும். சூம்பின கை சரியாகுது பாருங்க, சரியாகுது பாருங்க. இன்றைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவரை எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? சின்ன சின்ன தொடக்கத்தை எதிர்பார்க்கிறார். பாருங்கள், ஒரு வேதாகமத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் நீ கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு இருக்கிற வேத பின்னணி வாஸ்து பார்த்தீர்களானால், சின்ன ஒரு சமாரியாவை 32+1 33 ராஜாக்களும் யுத்த வீரர்களும் அதை முற்றுகை போட்டு விட்டார்கள். முதல் வசனத்தில் வாஸ்தால் கவனியுங்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோடு கூட 32 ராஜாக்களும் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. பாருங்க, பெனதாத்தும் அவனோடு கூட 32 ராஜாக்கள் அவனுடைய சேனைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு சின்ன ஒரு சமாரியாவை முற்றுகை போட்டு விட்டார்கள். இப்போ நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்க, உங்களை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருக்குது? 33 பிரச்சனைகள் இருக்குது. என்னை சுற்றி கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் கணவர் குடிக்கிறாரு, நெருக்கங்கள், வேலையில் ப்ரமோஷன் இல்லை, வேலை கிடைக்கல, எவ்வளோ பிரச்சனைங்க. இங்கே அப்படிதான் ஒரு சின்ன சமரியாவுக்கு 33 விதமான ராஜாக்கள் மூலியமாக பிரச்சனைகள் முற்றுகைப்பட்டு தப்பிப்பதற்கு வழியே இல்லை, நெருக்கப்படுகிறார்கள். அருமையான சகோதர சோர், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குதா? சமாரியா முற்றுகை இடப்பட்டது போல நானும் எல்லா பக்கத்திலும் முற்றுகை போடப்பட்டு இருக்கிறேன், நெருக்கப்பட்டு இருக்கிறேன், தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் இந்த ஆண்டோடைய வார்த்தைகள். எப்பொழுதுமே பாருங்கள், நாம் நெருக்கப்பட்டு இருக்கிற நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புவார், தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புவார், நம்மை தேடி அவர் வருவாருங்க. எகிப்து தேசத்தில் அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருப்பதினாலே அவள் படுகிற வேதனையை அறிந்து என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படி மனமிறங்கி வருகிறார். அவர்தான் நம்மை தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர்தான் நம்மை தேடி வருகிறார். அருமையான சகோதர சகோதரியை, இன்றைக்கு அநேக நெருக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி அவரே உன்னை தேடி இன்றைக்கு வருகிறார், உனக்கு விடுதலை கொடுக்கும்படி விரும்புகிறார். பாருங்க, இப்படிப்பட்ட சமாரியா முற்றுகை போட்டதுனால் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி அங்கு தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை என்ன? இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் நீ கண்டாயா என்று சொல்றாரு. இன்றைக்கு நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி அதை உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன், அதை உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அருமையான சகோதரன், நீ உனக்கு எவ்வளோ விதமான பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்றாரு. பாருங்க, இப்படி சொன்ன உடனே நாம் என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கணும், துதிச்சிருக்கணும். அப்பா, என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிட்டார். பாருங்க, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, ஆண்டவரை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம் எப்படி தெரியுமா? அவர் முதல்ல வாக்கு தத்தத்தின் மூலியமா ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், அவருடைய வார்த்தைகளில் பேசுவார். அதை நீ விசுவாசிக்கும் போது அற்புதம் தானால வந்துடும். மணி யோசை வரும் முன்னே யானை வரும் பின்னையா. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, அற்புதம் நடக்கல, ஆனால் வாக்கு தத்தம் வந்துருச்சுங்க. இந்த செய்தி கேட்குற நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி ஒரு பதிலை நீங்க வாங்கிட்டா போதுங்க. ஒரு வாக்கு தத்தத்தை நீங்க வாங்கிட்டா போதும். அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க, அதை விசுவாசிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு வேதம் முழுவதிலும் பாருங்க எவ்வளோ விதமான அற்புதங்கள் இருக்குதுங்க, அற்புதங்கள் இருக்குதுங்க, அற்புதமான வாக்கு தத்தங்கள் இருக்குது. அந்த வாக்கு தத்தங்களை நம்ம நமதாக்கி கொள்ளணும். அந்த வாக்குத்தத்தங்களை கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்
ஆமென் என்றும் இருக்கிறது. அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். பாருங்க, இந்த தீர்க்கதரிசி மூலியமா சமாரியாவில் உள்ள அந்த ராஜாவிற்கு தீர்க்கதரிசன வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அவன் ஸ்தோத்திரம் படல, அவன் அதற்கு மேல கேள்வி கேட்கிறான். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களும் சொல்லி இருக்கிறார். நம்ம எல்லாம் எவ்வளவு வாக்குத்தத்தம் இருந்தாலும் நம்ம கேள்விதான் கேட்கிறோம். அது எப்படி இந்த அற்புதம் நடக்கும்? லாசரு மரித்தாயிற்று. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்றாரு. அவங்க சொல்ற பதிலாம் பாருங்க, நாருமே 4 நாள் ஆயிற்று, அது எப்படி முடியும்? புல் ஸ்டாப் ஏற்கனவே வச்சுட்டீங்க. நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான புல் ஸ்டாப் வச்சிருந்தாலும் என் ஆண்டவர் ஒரு அற்புத தொடக்கத்தை செய்ய முடியும் ஐயா, செய்ய முடியும். அதுக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நீ விசுவாசிக்க தொடங்கினா போதும். இங்க பாருங்க, ஆண்டவர் சொன்ன உடனே ஆகாப் கேட்கிறான், யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்கிறான். ஆண்டவர் அதற்கு பதில் சொல்றாரு, மாகாணங்களின் அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? இந்த சமாரியாவில் இருக்கிற சேவகர்கள், யுத்த வீரர்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு நான் அற்புதம் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அந்த பதிலை பெற்ற உடனே சும்மா மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? யுத்தத்தை யார் தொடங்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறான். அப்பொழுது அந்த ஊழியக்காரும் தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? யுத்தத்தை நீ தொடங்க வேண்டும், நீ தொடங்க வேண்டும், நீ தான்ப்பா தொடங்கணும். அருமையான சகோதரனே சகோதரி, நீ தொடங்கினால் என் ஆண்டவர் உன் வீட்டிற்கு அற்புதம், நீ இருக்கிற இந்த மாநிலத்திற்கு அற்புதம், பட்டணத்திற்கு கிராமத்திற்கு அற்புதம், உன்னுடைய திருச்சபைக்கு அற்புதம். நீ தொடங்குவதாக இருக்க வேண்டும் ஐயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் விரும்புகிறேங்க, என் ஒய்ஃப் சரியில்லைங்க, ஒய்ஃப்கிட்ட கேட்டால் என் கணவர் சரியில்லைங்க, என் பிள்ளைகள் சரியில்லை, நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க, இப்படி சாக்கு போக்கு சொல்லி எப்போ குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கிறது? நான் சொல்கிறேன், உங்கள் மனசில் இந்த செய்தியை கேட்கிற நீ முதல்ல தொடங்கு. நீங்கள் இன்றைக்கி செய்தி முடித்த உடனே ஒரு போர்டு எழுதுங்க, குடும்ப ஜெப நேரம் 9 மணிலேருந்து 9:15 வரை, 1/4 மணி நேரம் போதுங்க. ஒரு ஆரம்ப ஜெபம், ஒரு பாட்டு, ஒரு அதிகாரத்தை வாசிங்க. இல்லை எங்கள் மேகசின் நீங்கள் உங்களுக்கு வருதுன்னா அதில் ஒரு நாளைக்கு ஒரு அழகான ஒரு டிவோஷன் புக் இருக்கும், சின்ன கதை இருக்கும், கீழே 3 ஜெபக்குறிப்பு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இன்றைக்கி தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு மேகசின் அனுப்பி வைக்கலாம். அவ்வளோதான். ஒரு கீழே ஒரு 3 ஜெபக்குறிப்பு அதில் எங்கள் மேகசினில் இருக்குது. ஒன்று உலக நாட்டுக்காருக்கு ஒன்று இருக்குது, இந்திய தேசத்திற்கு ஒரு ஜெபக்குறிப்பு இருக்குது, கிராமத்துக்கு ஒன்று இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஜெபக்குறிப்புனா ஜெபம் பண்ண வேண்டியதான். முதல்ல நீங்கள் யாரையும் கூப்பிட வேண்டாம். நடு வீட்டில் 9 மணி, 9லேருந்து 9:15 வரைக்கும் நீங்கள் ஒரு போர்டு எழுதி வச்சிட்டிங்களா, 9 மணி ஆனவன் நடு வீட்டில் பாய வரீங்க. உங்கள் கணவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு, பார்க்கட்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகள்லாம் செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பாங்க, அவங்களையும் விட்டுருங்க. நீங்கள் நடு வீட்டில் பாயை விரித்து நீங்கள் வாண்டு ஒரு சத்தமாக ஒரு பாட்டை உங்கள் குரலில் பாடுங்க, கை தட்டி நல்லா பாடுங்க. அவ்வளோதான். நீங்கள் குடும்ப ஜெபத்தை நீ தொடங்கிற வேண்டியதான். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பார்ப்பாங்க, சரி 1/4 மணி நேரம் தானே நம்மளும் வருவான்னு சொல்லி அவங்க உட்காருவாங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே ஆண்டவர் அங்கே வந்துடுவார், ஆண்டவருடைய பிரசனம் வந்துடும். வரமாட்டேன்னு சொன்ன உங்கள் பிள்ளைகள் வந்துடுவாங்க. வர தேவ பிரசனத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய கடினங்கள் நீங்கிருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாளில் உங்கள் கணவர் வந்துடுவார். நீ தொடங்கினா உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை யார் தொடங்கணும்? நம்ம தேசத்தில் நம்ம சுற்றியில் இருக்கிற பாருங்க, தொடக்க ஒருத்தர் தேவைங்க. யாராவது ஒருத்தர் செய்து காமிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிடுவோம். பைபிளில் பாருங்களேன், 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் எல்லாம் 7 பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. ஆனால் தொடங்குறது ஒருத்தன் வேணும்னு சொல்லி அங்கே ஒருத்தன் சவால் விடுறான். யாராவது ஒருத்தன் நீ வாடான்னு சொல்லி ஒருத்தன் சவால் விடுறான். கோலியாத்து ஒருத்தனும் தொடங்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. 40 நாள் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுதுங்க. இன்னைக்கு நம்முடைய தேசத்தினுடைய நிலைமை இதுதாங்க. கிராமங்கள் பாழாய் போகிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. வசனத்தை கேட்கறதுக்கு கிராமங்களில் வாஞ்சியாக இருக்கிறாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போனோம்னா அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அடுத்த வாரம் நீங்கள் எப்போனே வருவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு எங்களால் பதிலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் அங்கே வருவோம்னு ப்ராமிஸ் கொடுக்க முடியும். என்கிட்ட அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ரூபா பணம் வேணும், அந்த நாட்கள் சரியாக இருக்கணும், வாகனங்கள் இருக்கணும், எல்லாம் இருக்கணும் இல்லைங்க. அவங்க இன்னைக்கு கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சின்ன ஒரு தொடக்கத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிறார் ஐயா.
அங்கு தாவீது வருகிறான், நான் தொடங்குறேன், நான் யுத்தம் பண்ண தொடங்குறேன் என்று தொடங்குகிறான். ஒரே ஒருத்தன் தொடங்குறாங்க. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஜெயத்தை தருகிறார் ஐயா. ஒரே ஒரு சிறு பையன் தன்னிடத்தில் இருக்கிற 5 அப்போ 2 மீனை கொடுக்க தொடங்குறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஐயா. அருமையான சகோதர சகோதரியே, இன்னைக்கு உன் மனசுல ஒரு சின்ன ஒரு தொடங்கணும், ஒரு மனசுல ஒரு பொருதனை வைங்களேங்க. உங்களால முடியாததை நீங்க செய்ய தொடங்க வேண்டாங்க. எது முடியுமோ அதை செய்ய தொடங்குங்க. பக்கத்தில் இருக்கிற எதிர் வீட்டில் இருக்காரங்களை விசாரிக்க முடியுமா? இதெல்லாம் பெரிய வேலையாங்க, வெட்டி முறிக்கிற வேலையா? போக வேண்டியதானாங்க. உங்களுக்குன்னா என்ன வந்துடுது? உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கிறாள், ஜீவனை கொடுத்துருக்க, ரட்சிப்பு கொடுத்துருக்கல, அபிஷேகம் கொடுத்துருக்கல, போங்க சும்மா விசாரிங்க, விசாரிக்க தொடங்குங்க ஐயா. இன்னும் என் பைபிளில் பார்த்தீங்கன்னா, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். நீங்கள் இந்த செய்தி கேட்கிற என்னைக்காவது நீங்கள் உங்கள் கையை வியாதி மேலே வச்சுருக்கீங்களாங்க? நீங்கள் இன்னைக்கு வியாதியஸ்தர் மேலே ஜெபம் பண்ண தொடங்க போகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் வேலையை அவர் செய்வாருங்க, அவர் செய்வாருங்க. பைபிள் எல்லாம் பாருங்க, ஒரே ஒரு மனிதனுடைய தொடக்கம் அங்கு பெரிய ஒரு எழுப்புதலை கொடுத்திருக்கிறது ஐயா, எழுப்புதலை கொடுத்திருக்கிறது ஐயா. இன்னும் நம்முடைய மிஷனரி வரலாறுகளை யோசித்து பாருங்க. எல்லா விதத்திலையும் உங்களுடைய திருச்சபைகளுடைய தொடக்கத்தை யோசித்து பாருங்க. அற்பமான ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறது ஐயா. இன்றைக்கு தேவையோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு என்ன தேவை? அவரால் படைக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் விடுதலையாக்க வேண்டும் என்ற தேவை. அதற்கு ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஒரே ஒருவருடைய தொடக்கம் தேவை ஐயா, தொடக்கம் தேவையா. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உனக்கு பயம் இருக்கிறதா, பிரச்சனைகள் இருக்கிறதா, நெருக்கங்கள் இருக்கிறதா, அவமானங்கள் இருக்கிறதா, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க தொடங்குங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தொடங்குங்கள், அவரை விசுவாசிக்க தொடங்குங்கள். என்ன கேட்டாங்க, விசுவாசமே எப்போ வரும்? முதல்ல பைபிள் வாசிக்க தொடங்குங்க. பைபிள் வாசிக்க தொடங்கினவன் அவன் ஜெபிக்க தொடங்கிடுவான். ஜெபிக்க தொடங்கினவன் ஊழியம் செய்ய தொடங்கிடுவான். ஊழியம் செய்ய தொடங்கிட்டா ஆண்டவரும் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். உங்க மூலியமா அற்புத அடையாளங்களை செய்ய தொடங்கிடுவாருங்க, செய்ய தொடங்கி. சின்ன தொடக்கத்துல அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்க எதெல்லாம் நீங்க தொடங்கணும், ஒரு லிஸ்ட் எடுங்கங்க. எதெல்லாம் நீங்க செய்ய தொடங்கணும் பாருங்க. அங்கே எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு செய்தியே நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற நெகேமியை கேட்குறான். அவன் என்ன செய்கிறாங்கிறீங்க? என்ன செய்கிறான்? அந்த செய்தியை கேட்ட உடனே அவன் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், ஜெபிக்க தொடங்குகிறான். அந்த தொடக்கம்தான் அவனை கொண்டே அற்புதங்களை என் ஆண்டவர் செய்ய வைக்கிறார். அவனை கொண்டே இடிக்கப்பட்ட அலங்கத்தை கெட்ட வைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ முதல்ல இன்னைக்கு இப்படி வச்சுக்கோங்களேன், நீ எந்த செய்தியை கேட்டாலும் அந்த செய்திக்காக முதல்ல ஜெபிக்க தொடங்கணுங்க. அவ்வளோதான். உன்னுடைய அந்த சின்ன தொடக்கம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக என் ஆண்டவர் மாற்றி விடுவார் ஐயா. பைபிள் எல்லாம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை தொடங்க வைக்கிறார். யோசுவாட்ட சொல்றாரு, மோசே இறந்தாச்சு, ஆண்டவர்கிட்ட போயாச்சு. இப்போ யோசுவா பயத்தோடு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ பலங்கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவன் தொடங்கிறதுக்கு முன்னாடி யோசுவா 1 நீங்கள் வாசித்து பாருங்க. அவனுடைய அந்த தொடக்கத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு ஆறுதல் படுத்துறாரு. எப்பா, நீ பைபிள் வாசி, அதன்படி நடக்க கவனமாயிரு, பலங்கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை தொடங்குறதுக்கு முன்னாடி அவனை ஆறுதல் படுத்துகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ இயேசுவோடு கூட நீ தொடங்கினாள், என் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஐயா. உங்க மத்தியில் பேசுகிற பேர் கணேசன் தான். இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் 740 மிஷனரிகள் இருக்கிறார்கள். ஒருவேளை 7000 மிஷனரிகளை ஆண்டவர் எனக்கு தரும்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். 1,00,000 கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஒருவேளை இத்தனை பெரிய ஊழியத்தில் இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு ஆரம்பம் சின்ன தொடக்கம் தாங்க. நான் என் கிராமத்தில் வர்றவங்களை பெரிய ஒரு அருவாளை தூக்கிட்டு யார் வந்தாலும் அவங்கள விரட்டி விட்டுருவேன், அவ்வளோதான். ஏசுனாரை பற்றி சொல்கிறவங்க யாருமே பிடிக்காது. இவங்க வெளிநாட்டு கடவுளை சொல்ல வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கோபத்தோடு ஊரை விட்டு அனுப்பி விடுறது, பயமுறுத்துறது.
இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் டாக்டர் என்னை முழுசாக பரிசோதித்து சொன்னார், உங்கள் ஹார்ட்டில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, 6 மாதத்தில் நீங்கள் இறந்து போயிடுவீங்க, உங்களுக்கு இருதய வியாதினால செத்து போயிடுவீன்னு சொல்லி மரண தேதி முன்குறிச்சிட்டார். கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டார். யோசி பார்த்தேன், நமக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கு போய் உயிர் பிச்சை கேட்டேன், ஒரு மாற்றம் இல்லை. 3 மாதம் ஏறி இறங்காத இடங்களே இல்லை. சாகிற நிலமையில் சாகுறது சாப்பிட்ற அந்த கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி சும்மா சர்ச்சுக்கு போக தொடங்கினேங்க. அங்கே பாட்டு பாடுறதுன்னா எனக்கு பாட தெரியாது, பண்ணுற பிரசங்கம் எனக்கு பண்ண தெரியாது, சும்மா போய் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பேன், அவ்வளோதாங்க. ஒரு ஜெபிக்கு சொல்லும்போது ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண தொடங்கினேங்க, அவ்வளோதான். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு, ஏசப்பா எனக்கு வியாதியாக இருக்குது, டாக்டர் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் தான் நல்ல சாமின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு உயிர் தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன்னு சும்மா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண தொடங்கினேங்க, அவ்வளோதாங்க. அந்த ஒரு சின்ன தொடக்கம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது. ஒரு 5 வாரம் சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இந்த உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை என் மனதிலே இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தார் ஐயா. சிகரெட் குடிச்சிருக்கிறேன், சாராயம் குடிச்சிருக்கிறேன், அந்த சிகரெட்டும் சாராயமும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை என் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார். சந்தோஷம், சமாதானம். அடுத்த வாரம் எப்படா அந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிட்ற அந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி எண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, கிறிஸ்தவங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலை திறக்கிறாங்க, மீதி எல்லா நாளும் சாமி கும்பிடலாமே அப்படின்னு சொல்லினா நான் ரொம்ப யோசித்து பார்த்துருக்குறேன். எப்படா வரேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னு முதல் ஆளாக போய் உட்காந்துருக்கிறேன். இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் என்னை செக் பண்ணால் டாக்டர் சொன்னார், வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் சின்ன தொடக்கம் தாங்க ஜீவனை எனக்கு ஆண்டு கொடுத்தார் ஐயா. உயிரோடு இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த இயேசுவை குறித்து நான் பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன் ஐயா. என்னுடைய அற்பமான இந்த தொடக்கத்தும் ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரி, இந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தொடங்க, நாளைக்கு இல்லை. நாளைக்கிலிருந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன், பைபிள் வாசிக்க போகிறேன். நீ என்றைக்கு உருப்படவே மாட்டேங்க. நீங்கள் எல்லாம் நாளைக்குன்னு சொல்கிற யாருமே உருப்பட மாட்டாங்க. நான் சொல்கிறேன் இன்றைக்கு, இப்போ காசா படமாங்க. இன்னைக்கு முழங்கால் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண தொடங்குங்களேன். ஜெபிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. எல்லாரும் சொல்கிறது, ஐயோ 1 மணி நேரமான்பாங்க. சரி, 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டாம், சரி 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 3/4 மணி நேரம் ஜெபிக்க வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிங்க. 1/2 மணி நேரம் ஜெபிக்க முடியாதா, 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, இல்லை 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, இல்லை 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, இல்லை 2 நிமிஷம் ஜெபம் பண்ண தொடங்குங்க. 2 நிமிஷம் முடியாதா, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் நினைக்கிறேன், பெரிய பெரிய வேலை பார்க்குறீங்க, ஜெபிக்கிறது நேரம் இல்லை. நான் சொல்கிறேங்க, 1 நிமிஷம் நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்க. காலைல எந்திரிக்கிறீங்களாங்க, இன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ணுங்கங்க. எந்திரிச்சு என் படுக்கையிலே முழங்காலில் நேர் முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஏசாமிட்டு 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன்னு ஜெபிக்க தொடங்குங்க. கொஞ்ச நாளில் என்னச்சு, 1 நிமிஷம் அந்த சிறிய அற்பமான தொடக்கம், 2 நிமிஷமாக ஒரு ஜெபங்கிறது ஒன்வே கிடையாது. நீங்கள் 1 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுனீங்கன்னா ஆண்டவர் கொஞ்ச நாளில் ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். அடுத்து உங்கள் மனசில் அதுக்கு ஜெபிக்கணும், இதுக்கு ஜெபிக்கணும், அந்த நேரம் கூடும் பாருங்க. 2 நிமிஷம், 4 நிமிஷமாகும், 10 நிமிஷமாக, 20 நிமிஷமாக, 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், மணிக்கணக்காக நீங்கள் ஜெப வீரனா மாறிடுவீங்க. ஒரு சிறிய ஒரு அற்பமான ஜெபம் என்ற தொடக்கம் உங்களை ஜெப வீரராக மாற்றிவிடும் ஐயா. நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக மாற்றுவார். இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக மாற்றி விடுவார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய சின்ன ஒரு தொடக்கம், என் ஆண்டவர் எனக்கு இருதய வியாதியை சுகப்படுத்தினார் ஐயா. கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் மனசில் ஒரு சந்தேகம் வந்துச்சு. எல்லா இடத்துக்கும் போனோம், 10ஓட 11 ஏசாமி கோயிலுக்கு போனோம், எந்த சாமி நம்மளை குணமாகுச்சுன்னு தெரியலையே. ஏசுனாருன்னா நேரடியாக வந்தார், ஏன் நம்ம அவர் தான் குணமாக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரை மறுதளித்து விட்டேன். ஆனாலும் கூட நான் ஒரு நாள் பாலடைந்த கட்டடத்தில் தூங்கி கொண்டு இருந்தபோது, தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறேன். பூட்டின அறைக்குள்ளாக ஒரு மனிதரை என்னால் பார்க்க முடிந்தது. நான் பார்த்த மனிதர் வெண்ணாடை அணிந்தவராக இருந்தார். அவர் அழுது கொண்டே இருக்கிறார். அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அவர் சொல்றாரு, நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே. ஒரு மனிதர் அழுது கொண்டே இருக்கிறது என் கண்களினால் பார்த்தேன்.
அவருடைய அழுகிற சத்தம் என் காதுகளில் தெளிவாக கேட்கிறது. அவர் அழுகிறார். ஒரு மனுஷர் அழுது கொண்டே இருந்தார். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களை அறியாமல் நீங்கள் அழுதுருவீங்களேங்க. நானும் அந்த அறைகளை அவரை பார்த்து அவருடைய அழுகிற குரலை கேட்டவுடன் அழுக ஆரம்பித்து விட்டேன். என் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என் அழுகிற சத்தம் கேட்டு அவர்கள் வந்து கதவை தட்டும்போது தான் நான் அழுது கொண்டே இருக்கிறேன்ட்டு எனக்கு தெரியும். எவ்வளோ நேரம் அழுதுன்னு தெரியும். என் தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு பாருங்கள். அவர் பார்த்தா அவர் காணலை, மறைஞ்சிட்டார். ஆனால் நான் ரொம்ப நேரம் அழுதுருக்கிறேன். அந்த கதவை தட்டினா அம்மா கேட்குறாங்க, கணேசா உனக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப நேரமாக அழுகிற சத்தம் கேட்குது, என்னன்னு கேட்குறேன். எனக்கு சொல்ல தெரில, பைத்தியன்றவாங்களே, யாரோ ஒருத்தர் பார்த்தேன் அவர் அழுதாரு, அதனால் நான் அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் மனதில் இருக்கிற யார் அவர் என்ற ஒரு கேள்வி பாருங்க. திடீர்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பஸ் ஸ்டாண்டில் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அதே அழுகிற சத்தம் காதல் கேட்குதுங்க. பஸ்ஸில் போகும்போது அந்த அழுகிற சத்தம் கேட்குது. பஜார் போனால் அழுகிற சத்தம், கூட்டமாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் போனாலே அதே அழுகிற சத்தம் காதுகளில் கேட்டது. ஐயா, யாரோ ஒருவர் அழுகிறார், யார் என்று தெரியவில்லை என்று சொல்லி கேள்வியோடு இருந்தபோது ஒரு நாள் பைபிள் படிக்கிற ஒரு சகோதரை சந்தித்தேன். அவ்விடத்தில் பைபிள்லாம் படிக்கிறீங்களே, யாரோ ஒரு மனிதர் இப்படி அழுது கொண்டே இருக்கிறவர் யார் என்று தெரியவில்லை, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி விசாரித்த போது முதலாக அவர் இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிரசங்கித்தார். நிறைய வசனங்களை எடுத்து வாசிக்க காண்பித்தார். ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன், இது போல தாங்க நான் பார்த்த மனுஷர் அழுதார். அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்கு அவர் அழுகிறார்னா அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஏசாமி அழுகிறாரா? அந்த ஏசாமியவா நான் பார்த்தேன். அவர் தான் என் முன்னுக்கு அழுகிறார். அவருடைய அழுகிற குரல் தான் என் காதில் கேட்குதான்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கு அவர் அழுகிறார் என்றால் அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னும் ஒரு விஷயம் அவர் கைகளை ஒப்பு கொடுத்தேன். அவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று நான் யோசித்தேன். என் கண்ணீரை துடைத்த என் ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்கள் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு கூட தேவையோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு வேலை கொடுத்தது அவர் தான், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது அவர் தான், உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்தது அவர் தான், வாகனத்தை கொடுத்தது அவர் தான், உங்களை இவ்வளவு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. உங்கள் கண்ணீரை துடைச்சி சந்தோஷமாக சமாதானம் வச்சிருக்கிற ஆண்டவர் கண்ணீரோடு கூட நிற்கிறார், தேவையோடு இருக்கிறார். நீங்கள் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? என் பேர் கணேசன், எங்கள் அப்பா கற்பையா, அம்மா சரஸ்வதி. கணேசன் கண்ணீரை துடைச்சு ஏசப்பா கண்ணீரோடு இருக்கிறாருங்க. நான் என்னால் சும்மா இருக்க முடியலைங்க, ஏதாவது செய்ய தொடங்கினேன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரை நான் ஊழியம் செய்கிறேன். ஐயா, என் ஆண்டவர் தேவையோடு கண்ணீரோடு இருக்கிறார். என் கண்ணீரை துடைத்து அந்த ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க ஒரு சின்ன ஒரு தொடக்கம் இத்தனை பெரிய ஆலமரமாக இந்த ஊழியத்தை வளர்த்திருக்கிறது. ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீது தொடங்கினான். ஆண்டவர் கோலியாத்தை முறியடித்து ஜெயத்தை கொடுத்தார். ஒரு சிறுவை 5 அப்பம் 2 மீன் கொடுக்க தொடங்கினான். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக என் ஆண்டவர் மாற்றினார். ஐயா, இந்த ஆகாப்பை நீ தொடங்க வேண்டும் என்று சொல்லினார். அவருடைய சின்ன தொடக்கத்தில் பெரிய ஒரு ஜெயத்தை, சமாரியா முற்றுகை போட்டு இருக்கிற அப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து சமாரியை விடுதலையாக்கினார். இன்றைக்கு உன்னை விடுதலையாக்குவதற்கு உன்னுடைய சின்ன ஒரு தொடக்கம் தேவை. ஐயா, நீ தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை விசுவாசிக்க தொடங்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தொடங்கு, ஜெபிக்க தொடங்கு. ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் மூலியமாக இந்த தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் தொடங்க உதவி செய்வீர். நீ தொடங்க வேண்டும் என்ற வார்த்தையில் கீழ்ப்படைய உதவி செய்வீரா. நாளைக்கு அல்லாண்டவரே, இன்றைக்கே தொடங்க உதவி செய்வீராக. ஜெபிக்க தொடங்கட்டும், காணிக்கை கொடுக்க தொடங்கட்டும், கீழ்ப்படைய தொடங்கட்டும், விசுவாசிக்க தொடங்கட்டும். நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை
கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.